என்னடா கவுண்டர் டாப்ல மாவு கொட்டிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களாங்க. சப்பாத்தி மாவு பிசையலான்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாவு கொட்டி பிசைஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு இழுத்து இழுத்து பிணையறக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க பண்ணுனேன். மாவு நல்லா சாஃப்ட்டா மேல ஆயில் அப்ளை பண்ணி பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சைடிஷ் பார்த்தீங்கன்னா 4, 5 முட்டை மட்டும் இருந்ததுங்க. அப்படியே மசாலா மாரி வச்சு குடுத்தா நிலன் குட்டி சாப்பிட்றதே இல்ல. அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணுனேன். 4, 5 முட்டை கூட கொஞ்சமா சில்லி பவுடர், பெப்பர் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில வேக வச்சு எடுத்துட்டேங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துரும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி கியூபா கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா, பன்னீர் மாரியே இருக்கும். நம்ம வைக்கிற கிரேவியும் பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா அதே மாரி தாங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயம், அப்புறம் 4, 5 பல் பூண்டு, 4, 5 முந்திரி, கொஞ்சமா தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு, நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு, நம்ம அரைச்ச விழுதுமே உள்ள சேர்த்துட்டு, சில்லி பவுடர், தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கியூப் உள்ள சேர்த்துட்டு, கடைசியா கஸ்தூரி மேத்தி, 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரா மசாலா ரெடி ஆயிரும். பார்க்கறக்கு பன்னீர் பட்டர் மசாலா மாரியே தான் இருந்ததுங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.